ஹாய், நான் பாரதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தடுங்கிறது பிக்னோமீட்ரு மெத்தட். ஸோ இந்த பிக்னோமீட்ரு மெத்தடுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டில் எடுக்கிறோம். அது வந்து கிளாஸ் ஜார். அதில் வந்து ஸ்க்ரூ ரிங் இருக்குது, பிராஸ் கோனிக்கல் கேப், அப்புறம் 6 mm டயா ஹோல், அப்புறம் ரப்பர் வாஷர். ஓகேவா? இந்த டயக்ராமை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதிலேருந்தே கொஷின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடுங்கிறது குக்கர் மெத்தட். இதில் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது அக்யூரேட்லி நோன். ஓகேவா? இந்த மெத்தட் ஒன்லி யூஸ் ஃபார் கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டிங்கிறது 900 ml தான் இருக்கும். சரியா? இதோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி பாட்டில் எடுக்கிறோம். அந்த பாட்டிலோட வெயிட் அது வந்து W1 கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 200 to 400 கிராம் ஆஃப் வெட் சாயில் வித் பாட்டிலோட வெயிட் அதை W2 கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த வெட் சாயில் ப்ளஸ் வாட்டர் அப் டு டாப் ஹோல் வெயிட் அதை W3 கன்சிடர் பண்ணுறோம். அதாவது சம்வாட் வெட் சாயில் இருக்குது, அது கூடவே வாட்டர் வந்து அந்த டாப் ஹோல் வரைக்கும் ஆட் பண்ணுறோம். அதை தான் நம்ம W3 மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வெறும் பாட்டில், அந்த பாட்டிலுக்குள்ளே ஃபுல்லாக வாட்டர், ஒன்லி வாட்டர் மட்டும் வச்சுட்டு அதோட வெயிட்டை என்னென்ட்டு பார்க்குறோம். சரியா? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதான் W1 எம்டி பாட்டில், W2ங்கிறது அந்த வெட் சாயில் மட்டும், அப்புறம் W3ங்கிறது வெட் சாயில் ப்ளஸ் ஆடட் வாட்டர் வித்தின் டாப் ஹோல் வர, W4ங்கிறது ஒன்லி வாட்டர். ஸோ இதுலேருந்து எப்படி வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். ஸோ W = weight of water divided by weight of solid. ஸோ இந்த நாளையும் வச்சுட்டு இதிலேருந்து எப்படி நம்ம weight of water கண்டுபிடிக்கலாம்? இந்த W2வையும் W1ஐயும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வெறும் வெட் சாயில் தானே இருக்கும். இந்த வெட் சாயிலுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? சாலிட். அந்த வெட் சாயிலுக்குள்ளே சாலிட் ப்ளஸ் வாட்டர் இருக்கும். சரி, நமக்கு இப்போ வெயிட் ஆஃப் வாட்டர், இந்த வாட்டர் மட்டும் வேணும். ஸோ இந்த சாலிட் வந்து வேண்டாம். அப்படி இருக்கிறப்போ இந்த W2வையும் W1ஐயும் மைனஸ் பண்ணால் வெறும் சாயில், வெட் சாயில் கிடைக்கும். அந்த வெட் சாயிலுக்குள்ளே இருக்கிற சாயிலையும் மைனஸ் பண்ண, சாலிடையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வாட்டர் கிடைக்கும். சரியா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வெயிட் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம். ஸோ டிவைட் பை WS. இதை வந்து எப்படி செப்பரேட் பண்ணுவோம்? W2 மைனஸ் W1 டிவைட் பை WS மைனஸ் WS டிவைட் பை WS. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 1 ஆகும். ஸோ இது W = W2 மைனஸ் W1 டிவைட் பை WS மைனஸ் 1. இது இக்குவேஷன் நம்பர் 1. சரியா? நம்ம இதோட இக்குவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில் வந்து அதை ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு now in weight W3, if we replace all the solid with water, then this weight will become W4. அதாவது இந்த W3 என்ன சொன்னோம்? வெட் சாயில் ப்ளஸ் வாட்டர். சரியா? இந்த வெட் சாயிலை ஃபுல்லாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இதே அளவுக்கு வாட்டரை போர் பண்ணோம்னா நமக்கு W4 கிடச்சிருமா? ஸோ அதை தான் எப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு அந்த W4 வேணும், ஃபுல் ஆஃப் வாட்டர் வேணும். ஸோ W3யில் எதை மைனஸ் பண்ணால் நமக்கு W4 கிடைக்கும்? இப்போது W3யில் வெட் சாயில் ப்ளஸ் வாட்டர் இருக்குது. இந்த வெட் சாயில் ஃபுல்லாக நம்ம மைனஸ் பண்ணுறோம். சரியா? அந்த வெட் சாயிலை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அது கூட என்ன பண்ணுறோன்னா இதே அளவுக்கு சம்வாட் வாட்டரை வந்து ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறோம், நமக்கு W4 கிடைக்கும். ஓகேவா? W4 கிடைக்கும். ஸோ இதுதான் என்னென்னு போடலான்னா, we can see that volume of solids and volume of added water are same. இந்த வால்யூம் ஆஃப் இதோட வால்யூம் ஆஃப் சாலிட் அளவுக்கு தான் வால்யூம் ஆஃப் வாட்டரும் ஆட் பண்ணுற வாட்டரும் சேமாக இருக்கும். அதனால் நம்ம இக்குவேஷன் இப்படி எழுதலாம். அதாவது நம்ம என்ன சொன்னோம்? காமாங்கிறது வெயிட் பை வால்யூம். சரியா? அப்படி இருக்கிறப்ப நம்ம வெயிட் ஆஃப் ஆடட் வாட்டர் எவ்வளோ வரும்? காமா W இன்ட்டு VWன்ட்டு வரலாம். ஆனால் இந்த VWங்கிறது VSக்கு சமமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல VS அப்படின்னு போடுறோம். ஸோ நமக்கு இக்குவேஷன் கிடைக்கிறதுக்காக. ஸோ இப்போ ரைட்டிங் இக்குவேஷன் எப்படின்னா, W3 மைனஸ் சாலிடை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ WS, அதில் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து என்னென்னு போடுறோம்? காமா W இன்ட்டு VS. ஸோ இதெல்லாம் பண்ணால் நமக்கு W4 கிடைக்கும். சரியா? அதாவது அந்த பாட்டில் ப்ளஸ் வாட்டர், ஃபுல் ஆஃப் வாட்டராக நிரப்பி W4 கிடைக்கும். அப்புறம் W3 மைனஸ் WS ப்ளஸ் காமா W. VSஐ எப்படின்னு போடலாம்?
நம்ம யூனிட் வெயிட் ஆஃப் சாலிடா WS டிவைட் பை VS, வெயிட் பை வால்யூம். ஸோ VS நமக்கு வேணும்னா WS டிவைட் பை காமா எஸ்ன்னு ஆகுமா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ. அப்புறம் W3 மைனஸ் WS ப்ளஸ் காமா W இன்ட்டு WS டிவைட் பை G காமா W. G காமா Wனா என்ன, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கோம், யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட் டிவைட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டரா. ஸோ காமா எஸ்ங்கிறது என்ன, G காமா W. ஸோ இதை அதில் மென்ஷன் பண்ணுறோம். சரியா. அதுக்கப்புறம் W3 மைனஸ் WS ப்ளஸ் இந்த காமா W கேன்சல் ஆகும். ஸோ WS பை G ஸோ ஈக்குவல் டு W4 கிடைக்கும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்னென்னு கிடைக்கும், GW3 மைனஸ் GWS ப்ளஸ் WS ஈக்குவல் டு GW4. இதில் காமனாக இருக்கிறது எது, WS இருக்குது. அந்த WSங்கிறத நம்ம வெளியே காமனாக எடுக்கிறோம். சரியா. அப்படி இருக்கிறப்ப G மைனஸ் 1ன்னு கிடைக்குமா, மைனஸ் WSஐ வெளியே எடுத்தால் இது என்ன G மைனஸ் 1. ஸோ ஈக்குவல் டு 0. அப்புறம் GW3 மைனஸ் GW4 ஈக்குவல் டு இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். ஸோ WS ஆஃப் G மைனஸ் 1. சரியா. இதில் G காமனாக இருக்குது, அதனால் W3 மைனஸ் W4 ஆஃப் G ஈக்குவல் டு WS ஆஃப் G மைனஸ் 1. ஸோ இதில் நமக்கு WS கிடச்சிடும். இதை செகண்ட் இக்குவேஷன் போடுறோம். ஸோ இந்த செகண்ட் இக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட் இக்குவேஷனில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷன் என்னன்னு சொன்னோம், உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் என்ன, W ஈக்குவல் டு W2 மைனஸ் W1 டிவைட் பை WS மைனஸ் 1. இந்த WS இருக்கிற இடத்துல இந்த இக்குவேஷனை போடுறீங்க. சரியா. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இதுதான் ஃபஸ்ட் இக்குவேஷன். ஸோ W2 மைனஸ் W1 டிவைட் பை WSக்கு என்னென்னு போடணும், W3 மைனஸ் W4 ஆஃப் G டிவைட் பை G மைனஸ் 1. இந்த G மைனஸ் 1ங்கிறது மேலே போகும், மைனஸ் 1. இதை கன்வெர்ட் பண்ணுறப்போ இந்த லெவலுக்கு வந்துடும். சரியா. இது வந்து எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பர்சன்டேஜ். ஸோ வாட்டர் கண்டென்ட் அஸ் பர்சன்டேஜ் அப்படி இருக்கிறப்ப இன்ட்டு 100ன்னு வரும். ஸோ இந்த மெத்தடை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நான் போட்டிருக்கேன். இது கிளியராக எப்படி வரும்ன்ட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூப்பா.